ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 4/12/2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. நான் இப்பதான் மேம் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருக்கேன். வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் எழுத போறேன், குரூப் டி எக்ஸாம் எழுத போறேன், எஸ்எஸ்சி 2026க்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1,999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சாட்டர்டே வீக்லி டெஸ்ட்டும் இதுல இருக்கும். இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான பேட்சஸ் வந்து இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In March 2025, India launched Operation Brahma in responsible to which event? இதே கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்டிபிசியோட கிராஜுவேட்லயும் இப்ப ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா, அதுலயும் கேட்ட கொஸ்டின் தான். 2025 மார்ச் மாதத்தில் எந்த நிகழ்வுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் பிரம்மாவை தொடங்கியது? நீங்க டெய்லி நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தாலே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்னது? மியான்மர்ல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துக்காக ஒரு மனிதாபிமான வகையில இந்தியா வந்து ஹெல்ப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்கீம் தான், அந்த திட்டம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பிரம்மா. ஓகேவா? சோ அப்ப ஆபரேஷன் பிரம்மாவை தொடங்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தொடங்கி இருக்கோம். எதுக்காகனா மியான்மர்ல ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துக்கு ஹெல்ப் பண்ற வகையில. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. C40 வேர்ல்டு மேயர்ஸ் சமிட் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஹெல்ட் இன் டேஷ். இதான் கொஸ்டின். ஓகே, C40 வேர்ல்டு மேயர்ஸ் சமிட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ரியோ டி ஜெனிரா, பிரேசில். எப்போ அப்படின்னா நவம்பர் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் கேம்ஸ் ஃபார் 2025 அண்ட் ஆன்வர்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு பை த டேஷ். ஓகேவா? ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் கேம்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்தது பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி தான் என்னது இருந்துச்சு, ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஓகேவா? சோ விளையாட்டு அமைச்சகம் தான் கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் கேம்ஸை வந்து என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. 2025 மற்றும் அதற்கு பிறகு நடைபெறும் கேலோ இந்தியா வடகிழக்கு விளையாட்டு போட்டிகள் யாரால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்திய அரசு எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். இவங்க தான் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸை வந்து என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் கேம்ஸை ஆர்கனைஸ் பண்றது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். அடுத்த கொஸ்டின். ISSF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரைபிள் ஆர் பிஸ்டல் 2025 வாஸ் ஹெல்ட் இன். ஸோ எங்க நடந்திருக்கு? கெய்ரோ, எகிப்து. ஓகே, 2025ஆம் ஆண்டுக்கான ISSF உலக ரைபிள் ஆர் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? எங்க அப்படின்னா எகிப்துல எங்க? கெய்ரோல நடந்திருக்கு. நவம்பர் 8ல இருந்து 18 வரைக்கும். ஓகே, அதிகமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேக்குறாங்க. Ministry of Defense, Government of India has declared 2025 as the year of. இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் 2025ஆம் ஆண்டை கீழ்கண்டவற்றின் எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது? சோ எந்த ஆண்டுன்னு சொல்றாங்கன்னா 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க, ரிஃபார்ம்ஸுக்கான ஆண்டுன்னு சொல்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 2025 எப்படி டிக்ளேர் பண்ணிருக்காங்க? இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம். ஓகே, உங்களுக்கு எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். 2025 வந்து சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொன்னது எந்த அமைச்சகம் அப்படின்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா பாதுகாப்பு அமைச்சகம் 2025 எந்த ஆண்டா இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஓகே,
The following organisms reproduce by binary fission. பைனரினா என்னது? அந்த செல் பகுப்புல இருந்து தான் மாறி மாறி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ செல் பகுப்பு நாம வந்து பார்த்திருக்கோம் அப்படிதானே? ஸோ என்னது? மைட்டாசிஸ் செல் பகுப்பு, மியாசிஸ் செல் பகுப்பு. ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அதுல இருந்து 2 இது வருது அப்படிதானே? ஸோ 2 டாட்டர் செல் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைட்டாசிஸ் செல் பகுப்புன்னு சொல்லுவோம். மியாசிஸ் அப்படின்னா பேரண்ட்ல இருந்து எத்தனை டாட்டர் வருவாங்க? 4 டாட்டர் செல் வர்றது மியாசிஸ் செல் பகுப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பைனரி ஃபிஷன் சொல்லக்கூடிய இந்த இது வந்து எதுல நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எந்த ஆர்கனிசம்ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணணும். அமீபான்னு உங்களுக்கு எஸ்டர்டே கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான், பாராமீசியம்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான், யூக்ளினா அப்படின்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான், பாக்டீரியான்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். பைனரி ஃபிஷன் நடக்கக்கூடிய ஆர்கனிசம் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுல எது ஆப்ஷன்ல இருந்தாலுமே உங்களுக்கு கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which cell organelle is associated with generation of ATP? Okay, adenine thymine phosphate. ATP உற்பத்தியுடன் தொடர்புடைய செல் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் செல்களின் சக்தி நிலையம் சொல்லுவோம். அப்ப ஏடிபியுடன் தொடர்புடைய செல் உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். The gas evolved when sodium carbonate react with hydrochloric acid. சோடியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, இது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்து கூட வினைபுரியும் போது நமக்கு என்ன வாயு கிடைக்கும்? என்ன கேஸ் கிடைக்கும்? சோடியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது உருவாகும் வாயு எது? என்ன கிடைக்கும்? சோடியம் கார்பனேட்டோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோ வினைபுரியும் போது என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படிதானே? சோ என்ன வாயு கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின். anaerobic respiration in animal producers. ஸோ சுவாசம் பார்த்தீங்கன்னா காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். காற்றில்லா சுவாசம் அப்படின்னா அங்க என்ன இருக்காது? ஆக்சிஜன் வந்து இருக்காது. விலங்குகளில் காற்றில்லா சுவாசத்தில் உருவாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காற்றில்லா சுவாசத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் வந்து நமக்கு உருவாகும். ஓகே, காற்றில்லா சுவாசத்துல உருவாவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா anaerobic ரெஸ்பிரேஷன்ல அனிமல் எதை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டிக் அமிலத்தை உருவாக்கும். ஓகே, சோ குளுக்கோஸ்ல இருந்து என்னவா மாறும்? லாக்டிக் அமிலமா மாறும். குளுக்கோஸ்ங்கிறது C6H12O6. இதுதான் குளுக்கோஸோட வாய்ப்பாடு. லாக்டிக் அமிலம்ங்கிறது C3H6O3. இது பேலன்ஸ் பண்றதுக்காக முன்னாடி 2 போட்டிருக்காங்க, ஏன்னா இங்க C6 இருக்கா அதனால. ஓகேவா? சோ அப்போ குளுக்கோஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? லாக்டிக் அமிலம் வந்து கிடைக்கும். ஓகே, எப்போ? விலங்குகள்ல காற்றில்லா சுவாசத்தின் போது குளுக்கோஸ் வந்து லாக்டிக் அமிலமா மாத்தப்படுது. காற்றில்லா சுவாசத்தின் போது எது இருக்காது? ஆக்சிஜன் வந்து இருக்காது. ஓகே, which of the following factors in some reptiles can change the sex of developing eggs? சில ஊர்வனவற்றில் வளரும் முட்டைகளின் பாலினத்தை மாற்றக்கூடிய காரணிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? சோ பார்த்தோன்னே சொல்லிடலாம். டெம்பரேச்சர், அந்த வெப்பத்தை பொறுத்து தான் பாத்தீங்க அப்படின்னா அதோட பாலினம் வந்து மாறும். அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? அதிகமான அளவு டெம்பரேச்சர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டெம்பரேச்சர் போகும்போது அந்த ஊர்வனங்கள் விடக்கூடிய அந்த முட்டைகள் இருக்கு இல்லையா, அதுல அதிக அளவு டெம்பரேச்சர் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன வரும்னா ஃபீமேல் வரும். அதே அந்த வெப்பநிலை வந்து ஓரளவுக்கு இதா இருக்கும்போது, ரொம்ப அதிகமா இல்லாம கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல் வந்து அதுல இருந்து வெளியே வரும். ஓகேவா? சோ வளரும் முட்டைகளின் பாலினத்தை மாற்றக்கூடிய காரணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை, டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து ஃபாக்ஸான் கம்பெனி இன்வெஸ்ட் ஹவு many டாலர்ஸ் இன் இந்தியா? ஃபாக்ஸான் கம்பெனி இந்தியாவுல எவ்வளவு டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $1.5 மில்லியன். அடுத்து the reactivity series arranges elements in dash order. ஓகே, சோ இந்த reactivity seriesல elements எல்லாமே என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க? என்ன ஆர்டர்னா டிசெண்டிங் ஆர்டர். அதிகமா வினைபுரியக்கூடிய அந்த தனிமங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டும், அதுக்கப்புறம் வந்து எப்படி டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது? அதிகமா ரியாக்ட் ஆகக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட கம்மியா ரியாக்ட் ஆகக்கூடியது, அதை விட கம்மியா ரியாக்ட் ஆகக்கூடியது, இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். மோஸ்ட் ரியாக்டிவ்ல இருந்து லீஸ்ட் ரியாக்டிவ், அதிகமா வினை புரியக்கூடியதுல இருந்து கம்மியா வினை புரியக்கூடிய அளவுல டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. Atomic masses are determined using which isotope of carbon as standard reference? So எந்த isotope வச்சு determine பண்ணுவோம் atomic masses? carbon 12. Okay, the constitution, scheduled caste SC and scheduled tribes ST order. Okay வா, constitution order யாருக்கானது? SC ST கானது. Okay, second amendment bill 2022 was passed by the parliament. This is pertaining to the state of அரசியல் அமைப்பு, பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்
இரண்டாவது திருத்தம் மசோதா 2022 நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இது எந்த மாநிலத்தை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் when an object falls freely? ஒரு பொருள் சுதந்திரமாக தடையின்றி கீழே விழுந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வீட்டு மாடியில இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம். மாடியில நிக்கிறோம். மாடியில இருந்து இங்க இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம். அது வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்த பொருள். அப்ப ரெஸ்ட்ல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கும்? நிலை ஆற்றல் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ மேல இருந்து கீழே தூக்கி போடும்போது என்னாகும்? கீழே வரணும். கீழே வரணும் அப்படின்னா அதுல என்ன வரணும்? இயக்க ஆற்றல் வரணும். அப்ப அந்த நிலையாற்றல் அந்த இடத்துல என்னவா மாத்தப்படுது? இயக்க ஆற்றலா மாத்தப்படுது. இல்லனா வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? நிலையாற்றல் வந்து கம்மியாகுது. ஒரு ஸ்டேஜ்ல நிலையாற்றல் 0 ஆகி இயக்க ஆற்றல் அதிகமாகும். அதுக்கப்புறம் கீழே விழும்போது கடைசி ரெஸ்ட்டுக்கு வந்துரும். மேல இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஃபைனலா நிலையாற்றலுக்கு வந்துரும். புரியுதா? நார்மலா ஒரு கல்ல தூக்கி மேல இருந்து ஒரு மாடியில இருந்து ஒரு உயரத்துல இருந்து கீழே போடுறோம் அப்படின்னா அது இனிஷியலா நிலையாற்றல் இருக்கும். கீழே தூக்கி போட்டோன்னே என்ன ஆகும்? இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுனாலதான் கல்லு கீழே வருது. அதே நிலையாற்றல்ல இருந்துச்சு அப்படின்னா கல்லு நகரவே செய்யாது. அதே இடத்துல தான் அப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுது அப்படின்னா நிலையாற்றல் இயக்க ஆற்றலா மாற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். இல்ல நிலையாற்றல் 0 ஆகி இயக்க ஆற்றல் என்னவாகும்? இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆப்ஷன் எப்படி இருக்கு? இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. அதாவது நிலையாற்றல் கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறதுங்கிறது கரெக்ட் தான். ஆனா கரெக்ட் மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா ஏற்கனவே அந்த பொருள் வந்து ஓய்வுல தான் இருந்திருக்கும். அப்படிதானே? நாம ஒரு ஃபோர்ஸ குடுப்போம். மேல இருந்து கல்ல கீழே தள்ளி விடணும். தள்ளி விட்டாதான் அது என்ன வரும்? அப்ப நிலை ஆற்றல் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ குடுத்ததும் என்னதான் மாறுது? இயக்க ஆற்றலா மாறுது. ஓகே. நம்ம எதுவா இருந்தாலும், எந்த பொருளா இருந்தாலும் அது நிலையாற்றல்ல தான் இருக்கும். இனிஷியலா அது நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜில தான் இருக்கும். நாம போய் ஒரு ஃபோர்ஸ குடுப்போமா, அப்போ ஃபோர்ஸ் அதுல பட்டோனே என்ன ஆகும்? நிலையாற்றல் இயக்க ஆற்றலா மாறிரும். அப்போ ஒரு பொருள் மேல இருந்து கீழே விழுது அப்படின்னா, அந்த இடத்துல அது மனுஷன் தான் தள்ளணும்னு இல்ல. ஒரு காத்தடிச்சோ எப்படியோ கீழே விழுது. அப்ப நிலையாற்றல் வந்து என்னவா மாறுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து thrust அதாவது ஒரு force is kept constant and the area of contact is decreased, the pressure will dash. இதான் question. ஓகேவா? பிரஷர்ங்கிறது நமக்கு என்ன தெரியும்? force by area. ஓகே. ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அழுத்தம். ஓகேவா? சோ அப்போ ஒரு விசை. ஓகே. விசையால ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். அப்போ pressure equal to force by area நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த force வந்து constant அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. விசை வந்து மாறாமல் வைக்கப்படுது. அப்போ force constantனா 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப pressure equal to 1 by A ன்னு எழுதலாம். force constant ஆயிருச்சுன்னா என்ன சொல்லலாம்? pressure is inversely proportional to area ன்னு சொல்லலாமா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டான்? கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோர்ஸ 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்னு சொல்லலாம். இப்போ என்ன கொஸ்டின் தான் ஃபோர்ஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ வந்து நீங்க வந்து எப்படி வச்சிட்டீங்க? கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டீங்க. அண்ட் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் டிக்ரீஸ்டு. இப்போ ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. ஏரியா டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரஷர் வந்து என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. P இஸ் இல்ல P ஈக்குவல் டு எப்படி வரும்? 1 by A ன்னு கிடைக்கும். அப்படிதானே? P ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருச்சுன்னா P ஈக்குவல் டு 1 by A ன்னு கிடைக்கும். ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? எதிர்த்தகவுல இருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. அப்போ பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா வந்து அதிகமான வேல்யூ போடுறோம். மேல 1 இருக்கு. இப்போ பிரஷர் 1, ஏரியா வந்து ஒரு 4ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 4. அப்ப ஏரியாவோட வேல்யூ வந்து 4 மீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. பிரஷர் என்ன வரும்? 0.25ன்னு வரும். அப்படிதானே? அப்ப ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரஷர் வந்து என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். இதான் கான்செப்ட். கொஸ்டின் அதுதான். ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் டிக்ரீஸ்டு. ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பிரஷர் என்னவாகும்? பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரஷர் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். எதனால? ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு எதிர்த்தகவுல இருக்கு. ஓகே. புரிஞ்சிருச்சா? சோ அழுத்தம் ஒரு விசை வந்து எப்படி இருக்கு? மாறாமல் இருக்கு. அப்படி மாறாமல் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து என்னவாகும்? ஏரியா அந்த பரப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அழுத்தம் வந்து என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். பரப்பு அதிகமாகும் போது அழுத்தம் வந்து குறையும். பரப்பு அதிகமாகும் போது அழுத்தம் குறையும். பரப்பு குறையும் போது அழுத்தம் வந்து அதிகரிக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது குறைஞ்சிச்சுன்னா இது கூடும். இது கூடிச்சுன்னா இது குறையும். அப்படிதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க ரெண்டு பேரும்.
which of the following is an unsaturated carbon? நிறைவுறா unsaturated compound. ஓகேவா? சோ நிறைவுறாத அந்த காம்பவுண்ட் எது அப்படின்னு இதுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நிறைவுறாத சேர்மம் எது? ஓகே. சோ இப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கணும்? அது நிறைவுறாதது அப்படின்னா அது அன்சாச்சுரேட்டடா இருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுல டபுள் பாண்டோ கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது நிறைவுறாதது. ஓகே. ஹைட்ரோ கார்பன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் கூட டபுள் பாண்டோ இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட்லயோ இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்ஷன்ல பாருங்க இங்க வந்து என்ன இருக்கு ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஓகே. ஹைட்ரஜனும் இருக்கு கார்பனும் இருக்கு. அப்ப ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். இது கூட என்ன பிணைப்புல இருக்கு சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன் டபுள் பாண்டு இல்லைன்னா ட்ரிபிள் பாண்டு இருக்கணும். அப்ப எல்லாத்துலயுமே இங்க வந்து என்ன இருக்கு சிங்கிள் பாண்டு தான் இருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ல பாருங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஹைட்ரோ கார்பன் பக்கத்துல இருக்க கார்பன் கூட என்ன மாதிரி பிணைப்புல இருக்கு ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கு. அப்ப இது கரெக்ட்னு சொல்லிடலாம். அப்ப இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா நிறைவுறாத நிறைவுறாதது. ஓகேவா? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓகேவா? நிறைவுறா சேர்மங்கள்னு சொல்லுவோமா காம்பவுண்ட்னா. ஓகேவா? சோ அப்போ இது புரியுதா? அதுல வந்து டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்டோ இருக்கணும். ஹைட்ரோ கார்பன் பக்கத்துல இருக்க கார்பன் கூட பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் டபுள் பாண்ட்லயோ இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட்லயோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இங்க மத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி பாண்டு கொடுக்கல சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு. அதனால அந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Potential difference of dash volt is required to move a charge of 1.5 coulomb with 30 joules of work done. ஒரு சாத்தியமான மின்னழுத்த வேறுபாடு. ஓகே. சோ மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. எவ்வளவு வோல்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். 30 ஜூல் வேலை முடிந்ததும் 1.5 கூலும்கள் மின்னூட்டத்தை நகர்த்தணும். ஓகேவா? சோ அதுல வந்து மின்னூட்டம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா Q மின்னூட்டம் வந்து 1.5 கூலும். ஓகே. சோ வேலை வந்து எவ்வளவு நடக்கு 30 ஜூல். நமக்கு மின்னழுத்த வேறுபாடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் என்னங்கிறதா கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை மின்னூட்டம் V ஈக்குவல் டு W பை Qன்னு தெரியும். அப்ப V ஈக்குவல் டு W எவ்வளவு 30 பை Q எவ்வளவு 1.5. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம் கட் பண்ணலாமா இல்ல மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 300 பை 15 கிடைக்கும். சோ கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 20 வோல்ட்னு கிடைக்கும். ஓகே. கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 20 வோல்ட். அப்ப எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுது 20 வோல்டேஜ் வந்து 20 வோல்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே. அடுத்த கொஸ்டின். Atomic number of an element is equal to the number of dash in the nucleus. ஒரு தனிமத்தோட அணு எண்ங்கிறது எதுக்கு சமம்? ஒரு தனிமத்தோட நம்ம படிச்சிருப்போம். அணு எண் நிறை எண் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அப்படிதானே? அணு நிறை எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாமே சயின்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ ஒரு தனிமத்தோட அணு எண் அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஈக்குவல்? அதுல இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். Atomic number of an element is equal to the number of proton in the நியூக்ளியஸ். ஓகேவா? அணு எண்ங்கிறது கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம். ஓகே. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து in a standard Cartesian coordinate system all distances are measured from the so distance வந்து எதுல இருந்து மெஷர் பண்ணுவோம் ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. which entity ஓகேவா? so NPCI தான் ஆன்சர் yesterday கேட்ட கொஸ்டினுக்கு. which entity developed the unified payment interface அதாவது UPI is the primary body that decided என்ன டிசைட் பண்ணிருக்காங்க decided to launch India's UPI globally. இந்தியாவோட UPI குளோபலா லான்ச் பண்றதுக்கு எந்த ஆர்கனைசேஷன் வந்து இது பண்ணிருக்காங்க? ஓகேவா? so யார் அதை டெவலப் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது NPCI ன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின். டேஷ் ஓன் த விமன்ஸ் 4x400 மீட்டர் ரிலே என்ன வின் பண்ணிருக்காங்க கோல்டு அட் த ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025. யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா. ஓகே. இன் 2025 விச் ஸ்டேட் டாப்ட் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025. யாரு டாப்ல இருக்காங்க கர்நாடகா. ஓகே. Recently, how many rupees of gold loan has RBI increased LTV ratio from 75% to 85? Okay, இந்த LTV னா என்ன? LTV னா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட எக்ஸ்பான்ஷனை. ஓகேவா? சோ எவ்வளோ இதுக்கு
ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு அந்த இதை வந்து அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 75% இருந்து 85 எந்த லோனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கோல்டு லோனுக்கு அந்த எல்டிவி வேல்யூ வந்து 75 இருந்து 85% மாத்திருக்காங்க 2.5 லேக் பெர் பாரோவர் ஓகேவா ஒரு கடனாளிக்கு எவ்வளவு ரூபா 2.5 லேக் கொடுக்கறதுக்கு அந்த எல்டிவி வேல்யூ வந்து 75% இருந்து எவ்வளவா மாத்திருக்காங்க 85% மாத்திருக்காங்க ஓகே அடுத்து குளோபல் கங்கர் இண்டெக்ஸ் ஓகே குளோபல் கங்கர் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு annually by the which organization கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா சோ வெல்த் ஹங்கர் லைஃப் ஓகேவா சோ வெல்த் ஹங்கர் லைஃப் சோ இவங்க தான் குளோபல் கங்கர் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ 2025 பாத்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஜிஹெச்ஐ இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 102வது இடத்துல இருக்கு எவ்வளவு கண்ட்ரில அப்படின்னா 123 கண்ட்ரில மேபி அடுத்த ஷிப்ட்ல இது கூட கேட்கலாம் ஓகேவா இப்ப யாரு ரிலீஸ் பண்றாங்கிறது கேட்டிருக்காங்களா அடுத்த ஷிப்ட்ல இந்தியாவோட ரேங்க் என்ன குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்கலாம் 123 நாடுகள்ல இந்தியாவோட பிளேஸ் வந்து 102 இது வந்து ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின் இது போக ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம டிசம்பர் 3ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் 2 and 3யோட கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே சோ நாளைக்கும் நாளை கழிச்சு உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்காது சாட்டர்டே சண்டேல வந்து குரூப் டி எக்ஸாம் இருக்காது அடுத்து 8ஆம் தேதி தான் எக்ஸாம் ஓகேவா ஸோ 8ஆம் தேதி எக்ஸாம் போறவங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் 5/12/2025 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க இன்னும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல தான் எனக்கு எக்ஸாம்ஸ் வருதுங்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா கன்சிஸ்டன்டா எல்லா ஷிஃப்டோட அனாலிசிஸும் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போங்க ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் 2 இல்லைனா 3 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால இந்த லாஸ்ட் மினிட்ல அட்டன் பண்ண முடியும் இப்ப நீங்க 60 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அனாலிசிஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு 67 68 மார்க் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு 0.25 மார்க்குமே 0.1 மார்க்குமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 0.25 மார்க்ல நம்ம ரேங்க் எவ்வளவு போகும் அதே இது லாஸ்ட் மினிட்ல ஒரு 6 மார்க் 7 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது எவ்வளவு முன்னாடி நம்மளோட ரேங்க் போகுங்கிறத பாருங்க அதனால அனாலிசிஸை கரெக்டா பார்த்துட்டு வாங்க ஓகேவா இது எல்லாத்தையும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட்ல வீடியோவாவும் நீங்க பாத்துக்கலாம் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல போயிட்டு பிடிஎஃபாவும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாமுக்கே புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இப்பதான் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரூப் டிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமையும் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கிளாஸஸ் ஃபாலோ பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம் மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும் வாரம் வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம் அந்த பிளான் படி நீங்க இங்க கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸையும் கிளாஸஸையும் பார்த்து படிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா சோ கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க இப்போ ரீசெண்டா என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்சும் ஜேஇக்கான பேட்சஸ் எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ